நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ஜாபே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக்காக தான் நம்ம வீடியோவே போடுறோம். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் என்னென்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் NFLன்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டிலேருந்து தான் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஒரு டிபார்ட்மெண்ட். நான் அதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக கூகுளில் போய்ட்டு NFL ரெக்குவயர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன் NFL 2024. அது வந்து வியூன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங். ஓகேங்களா, ஒரு ட்ரைனிங்காக தான் உங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே எடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்க்கு என்னென்ன ப்ரொசீஜரு, எவ்வளோ குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன சேலரின்னு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு PDF ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி. ஓகேங்களா, போன 12ஆம் தேதி வந்து 12/6/2024 ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா விடோஸ், ஓகேங்களா, விடோஸ் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் தேதி வரைக்கும் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை எடிட் பண்ணுறதுக்கான டேட் வந்து ஃபைனல் டேட் வந்து 5/7/2024. அண்டு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமோட கட் ஆஃப் ரிலீஸ் டேட் வந்து 31/5/2024. ஓகேங்களா, இந்த டேட்டு பிரகாரம் இருக்கிற ஒரு கட் ஆஃப் வந்து அவங்க ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டில் ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த கட் ஆஃபுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை ட்ரைனியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த NFL உங்களை சேர்த்துப்பாங்க. ஓகேங்களா, அந்த இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணவும் உங்களுக்கு ஒரு PDF பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபர்டிலைசர் லிமிடெடில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நவரத்னா அப்படின்ற ஒரு கம்பெனியில் வர ஒரு ஏஜெண்ட் மாதிரி. ஓகேங்களா, ஸோ ஒரு டைப் மாதிரி ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கீழே தான் வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஸோ நம்மளுக்கான போஸ்டிங், ஓகேங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 03 ஆஃப் NFL/2024. இந்த போஸ்டிங்கில் இருக்கிற ஜாப் மட்டும்தான் நம்மளுக்கு சம்மந்தப்படாத ஃபார்மர் சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்டிங்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 12ஆம் தேதி அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் என்கேஜ்மெண்ட் ஆஃப் மேனேஜிங் ட்ரைனிங் இன் NFL 2024. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனியாக எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அஃபிஷியல் ஸ்டாஃபாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்டிலைசர் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஓகேங்களா, ஸோ என்னென்ன வேகன்சி, ஓகேங்களா, ஸோ ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேகன்சி இருக்குது, ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கெமிக்கல் E1 அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. போஸ்டிங் லெவலு அது சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. டோட்டல் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 56 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மறக்காமல் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். 56 வேகன்சி இதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஓகே என்னென்ன கேட்டகரி வைஸ், அது அன்ரிசர்வுக்கு வந்து 24, SC கேண்டிடேட்டுக்கு 7 வேகன்சியும், ST கேண்டிடேட்டுக்கு 5 வேகன்சியும், OBC ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வேகன்சி கொடுக்குறாங்க. அந்த EWS ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சி கொடுக்குறாங்க. இந்த OBS ஓகேங்களா இந்த OBS இருக்குது பார்த்திங்களா, இந்த OBS கேண்டிடேட் மஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா OBC சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சிங்க. ஓகேங்களா, OBC சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை OBC சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். பட் பேசிக்காக வந்து ஒரு சின்ன என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்னா OBC சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். பட் நீங்கள் அதுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்திருந்தால் மட்டும்தான் OBC சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ மறக்காமல் OBC சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணி வச்சுங்க. மேனேஜ்மெண்ட் கெமிக்கல் ட்ரைனிங் கெமிக்கல் லேபு ஓகேங்களா அவங்களோட லேப்லேயும் இன்னொரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதோட போஸ்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா 61000011. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட போஸ்டல் கோடு. உங்களுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா அதே சேலரி தான் 40,000லேருந்து 1,40,000 கொடுக்குறாங்க. பட் வேக்கன்சி என்னமோ 12 வேக்கன்சி மட்டும்தான். அதில் வந்து அன்ரிசர்வுக்கு 6 வேக்கன்சியும், SCக்கு 2 வேக்கன்சியும், STக்கு 1 வேக்கன்சியும், OBCக்கு ஓகேங்களா OBCயில் நான் கிரிமி லேயருக்கு கீழே வந்த சர்டிஃபிகேட்டு மட்டும்தான் வேக்கன்சி. ஓகேங்களா, அதாவது NCLன்னு சொல்லுவாங்க, நான் கிரிமி லேயர்னு சொல்லிட்டு OBCயில் 2 விதமான கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலன்னா உங்களுக்கு நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து EWSக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. அண்டு PWBD அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் C பிரகாரம் அவங்களுக்கும் ஒரு வேகன்சி இதில் கொடுத்துருக்காங்க.
பே ஸ்ட்ரக்சர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா முன்னாடியே சொல்லிவிட்டேன், நான் ட்ரைனிங்காக தான் எடுப்பாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ஓகேங்களா. 1 இயர் ட்ரைனிங் பீரியட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. இது வரைக்கும் பாருங்கள் 1 இயர் ட்ரைனிங் பீரியடும் இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சது ஆஃப்டர் ட்ரைனிங் 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு 3% நீங்கள் வாங்குகிற அந்த ட்ரைனிங் பீரியடில் வாங்குகிற 40,000 சம்பளத்துலேருந்து 3% ஏற்றி உங்களுக்கு பேசிக் பேவாக 1,40,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மறந்துடாதீங்க, எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே இந்த சேலரி எங்கேயும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ மறக்காமல் டெட் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 2ஆம் தேதி தான் டெட் எண்டு. ஸோ அதுக்காக மறக்காமல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேசிக் எக்ஸாம் இருக்கும், அது ஃபர்தராக நான் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி ஆஃப் தி கட் ஆஃப் டேட்ஸ் ஓகேங்களா. ஸோ என்னென்ன, அதாவது நான் இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் என்னென்ன போஸ்டிங்க்கான என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். போஸ்ட் கோடு 61000177. அதில் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கெமிக்கலுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 27 வருஷம் ஆகிய 18 இயர்ஸ் டு 27 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது கவர்மெண்ட்டை ஓகேங்களா. நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷனோ அது பிரகாரம் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடெக், பிஇ, பிஎஸ்சி இன்ஜினியரிங் இன் முடிச்சிருக்கணும். அதில் வந்து என்ன முடிச்சிருக்குன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் கெமிக்கல் டெக்னாலஜி ஆர் கெமிக்கல் ப்ராசஸ் டெக்னாலஜி வித் மினிமம் 60% 60% மார்க்கும் அண்ட் 50% வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கெமிக்கல் லேப், அதோட போஸ்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா 61000011. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கெமிக்கல் லேபு, அவங்களுக்கும் மினிமம் 18லேருந்து 27 வயசு வரைக்கும் எலிஜிபிள் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் இருக்குது. அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் தேவைன்னா ரெகுலர் ஃபுல் டைம் ரெகுலர் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி ஆர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அனலைட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்ளைட் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி வித் மினிமம் 60% மார்க் அண்ட் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 50% மார்க் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். இல்லைன்னா எனி அதர் ஓகேங்களா, எனி அதர் பிரான்ச் ஆஃப் கெமிக்கல் எக்ஸாம்பிள் பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மசி, டாக்ஸிகாலஜி, ஜியோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபுட் டெக்னாலஜி எக்ஸெட்ரா வில் பி நாட் கன்சிடர் டுவர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி ஓகேங்களா. இதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாட் எலிஜிபிள். ஸோ இந்த கேட்டகரி தவிர நீங்கள் வேறு எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நாட் எலிஜிபிள். ஒன்லி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். அண்டு ஃபீஸ் பேமெண்ட் ஓகேங்களா. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரீஃபண்டபிள் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டு வந்து இது இருக்குது பாருங்கள், கெமிக்கல் ட்ரைனிங் ஓகேங்களா. கெமிக்கல் ட்ரைனிங்க்கு உங்களுக்கு 700 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் மோஸ்ட்லி எல்லா வேக்கண்ட்டுக்கும் வந்து 700 தான். நம்ம ஃபார்மா போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜிங் ட்ரைனிங் கெமிக்கலுக்கும் 700 அண்ட் மேனேஜிங் ட்ரைனிங் கெமிக்கல் லேபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 700 பேங்க் சார்ஜஸோட ஓகேங்களா. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் அப்ளிகபிள். அண்டு ப்ரொசீஜர் ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா. அது நான் அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு நான் புரிய வச்சுறேன். ஸோ என்னென்ன தேவைப்படும் ஓகேங்களா, என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் நான் போட்டிருக்காங்க பார்த்தீங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், அதாவது நீங்கள் இப்போ பர்த் சர்டிஃபிகேட்டு, 10th ஆர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 MB 2 MB தான் இருக்கணும். பட் அது PDF ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும் ஓகேங்களா. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃபு அதுவும் 2 MBயில் தான் இருக்கணும். அடுத்து நீங்கள் முன்னாடி ஒர்க் பண்ண எம்ப்ளாய்மெண்ட்டோட ப்ரூஃபு PDFல இருக்கணும். இப்போ எதனா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா NOC சர்டிஃபிகேட்டோ இல்லை ஜாயினிங் லெட்டரோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதுவும் 2 MBயில் இருக்கணும். அண்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஸாக இருந்தீங்கன்னா இடபிள்யூ சர்டிஃபிகேட்டு, PWBDயில் இருந்தீங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட்டு, உங்களுக்கு எதனா ஓகேங்களா டிஃபிகல்ட்டி ரைட்டிங் ஓகேங்களா அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எதனா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை அதாவது பார்டரில் ஓகேங்களா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் எதனா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஐடென்டி ப்ரூஃப் அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்த ஐடென்டி ப்ரூஃப், ஆதார், பாஸ்போர்ட்டு, எலெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எது ஒன்று. அடுத்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்டு உங்களோட சிக்னேச்சர் இது எல்லாமே PDF-ல தான் இருக்கணும். எக்ஸ்பர்ட் ஃபோட்டோகிராஃபு அண்ட் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 MB PDF இல்லை JPEG-ல இருக்கலாம் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்குவயர்மெண்ட்டு. ஸோ இதை கரெக்டாக பண்ணிவிடுங்க ஓகேங்களா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் வந்து
அப்ளை பண்ணணும். ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ணிடணும், வித் பேங்க் சார்ஜஸோடு வரும். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க, ஓகேங்களா. அதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்கேஜ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன் NFL 2024 கொடுத்துருங்க. வியூ கொடுத்தோன்னே அதில் நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே லாகின் பேஜுக்கு கொடுத்துருங்க. லாகின் பேஜில் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். நீங்கள் புதுசாக இந்த வெப்சைட்டுக்கு வரீங்கன்னா அக்கௌண்ட் ஃபுல் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், மொபைல், இமெயில் ஐடி கொடுத்து கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உள்ளே போயிடுங்க டேரெக்டாக. அந்த பேஜை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு, ஓகேங்களா, இங்கே அப்ளை ஃபார்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் என்ன போஸ்டிங் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ கெமிக்கல் அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் லேப் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சில போஸ்டிங் நானும் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கெமிக்கல் வந்து செலக்ட் பண்ணுறேன். என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அது பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷோ பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அண்ட் அதர் டீட்டெயில்ஸில் உங்களோட ஃபேமிலி டீட்டெயில், அட்ரஸ் எல்லாமே கேட்பாங்க. அதையும் சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் 10th +2 அண்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸு அண்டு யூஜி அண்டு பிஜி சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி முடிச்சோன்னே டிக்ளரேஷன் இருக்கும். அண்ட் அப்லோட்ஸ் வந்து எல்லா விதமான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிவிடுவாங்க. இது முடிச்சோன்னே அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட்லைன், அதை அடுத்த மாதம் 2ஆம் தேதி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனோன்னே உங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு டெட்லைன் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு கொடுத்துடுவாங்க. நீங்கள் அட்மிட் கார்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் இருக்கும். இது டேரெக்டாக வந்து எக்ஸாம் வந்து எங்கெங்கே நடக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன், இருங்க. ஓகே, உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்னேன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் தான், ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாப் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு பேசிக் எக்ஸாம் வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணால் மட்டும் போதும், ஓகேங்களா. என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் OMR பேஸ்டு டெஸ்ட்டு. எங்கெங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா விதமான ஸ்டேட்லேயும் நடக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரீஜனில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் நடக்குது, பெங்களூரில் நடக்குது, அண்டு கொச்சினில் நடக்குது. இது நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிறனால ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எக்ஸாமில் வந்து 2 சென்டர் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் சென்னை அண்டு கொச்சி இல்லைனா பெங்களூர், ஓகேங்களா. உங்களுக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் வேணுமோ அங்கே கொடுத்தீங்கன்னா அங்கேயும் நீங்கள் டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் எழுதின ரிசல்ட்டும் அஃபிஷியலாக வந்து வெப்சைட்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிட்டன் லான்ச் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் மறக்காமல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபார்மர் ரிலேட்டடான 2 ஜாப்பை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். 2ஆம் தேதி முடியுது. மறக்காமல் இந்த ஃபீல்டில் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்களும் அப்ளை பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. அண்டு இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபார்மா ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.